இந்திய கடற்படைக்காக 63,000 கோடி ரூபாய் மதிப்பில் 26 ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய பிரான்சுடன் இந்தியா ஒப்பந்தம். தலைநகர் டெல்லியில் இரு நாடுகளின் அதிகாரிகள் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து டெல்லியில் கூடியது பாதுகாப்பு துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக முக்கிய ஆலோசனை. பிரதமர் மோடியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 2வது நாளாக ஆலோசனை. எல்லைகளில் முப்படைகளின் தயார் நிலை குறித்து விளக்கமளித்ததாக தகவல். பஹல்காமில் தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியபோது அங்கிருந்த ஜிப்லைனில் சுற்றுலா பயணி ஒருவர் தொங்கியபடி சென்ற வீடியோ வெளியீடு. புதிய வீடியோ வெளியான நிலையில் ஜிப்லைன் ஆபரேட்டரை பிடித்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் வெளியுறவு அமைச்சருடன் இந்திய வெளியுறவுத்துறை உயரதிகாரி சந்திப்பு. இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலவும் நிலையில் பிராந்திய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. டவுன் நியூஸ் உள்ளிட்ட பாகிஸ்தானைச் சேர்ந்த 16 யூடியூப் சேனல்களுக்கு இந்தியாவில் தடை. வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலும் வீடியோ வெளியிட்டதால் நடவடிக்கை. பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பயங்கரவாதிகள் என குறிப்பிடாமல் போராளிகள் என குறிப்பிட்ட பிபிசிக்கு இந்தியா கடும் ஆட்சேபம். பிபிசி வெளியிடும் செய்திகளை கண்காணிப்பதாகவும் மத்திய அரசு தகவல். கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட ஈட்டிய விடுப்பு, சரண் செய்யும் நடைமுறை மீண்டும் தொடக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசு ஊழியர்களுக்கான 9 அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசு பணியாளர்களுக்கு 2 விழுக்காடு அகவிலைப்படி உயர்வு. பண்டிகை கால முன்பணம் மற்றும் கல்வி முன்பணம் உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பழைய ஓய்வூதியம் திட்டம் தொடர்பாக ஆராயும் குழு முன்கூட்டியே செப்டம்பர் மாதத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் அதிகரிக்கும் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திமுக அரசு திணறி வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கஞ்சா மெத்தபெட்டமைன் போதையில் பலர் மூழ்கி குற்றச்செயல்களுக்கு துணை போவதாக விமர்சனம். மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில்தான் போதைப்பொருள் புழக்கம் குறைவு என மத்திய அரசின் அறிக்கையை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக அதிக அளவில் குண்டர் சட்டத்தில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேரவையில் தகவல். தமிழக காவல்துறையை பார்த்து குற்றவாளிகளுக்கு அச்சம் இல்லாத சூழல் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வெளிமாநில கொள்ளையர்கள் சென்னையை தேர்ந்தெடுப்பது ஏன் என்று பேரவையில் கேள்வி. அமைதியான மாநிலம் என்பதால்தான் கொள்ளையடிக்க தமிழ்நாடு வருகிறார்கள். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மனோ தங்கராஜுக்கு மீண்டும் பால்வளத்துறை ஒதுக்கீடு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கை விசாரித்த நீதிபதி உட்பட மாவட்ட நீதிபதிகள் 77 பேர் பணியிட மாற்றம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அல்லி அறிவிப்பு. கர்நாடகாவின் பெலகாவியில் பொதுக்கூட்ட மேடையில் உதவி காவல் கண்காணிப்பாளரை அடிக்க கை ஓங்கிய முதலமைச்சர் சித்தராமையா. கூட்ட அரங்கிற்கு வெளியே பாஜகவினர் போராட்டம் நடத்தியதை அடுத்து கடும் ஆத்திரம். ஈவேரா குறித்து சர்ச்சையாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. சீமான் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்த மணப்பாறை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் குடியரசுத் தலைவரிடம் இருந்து பத்மபூஷன் விருதை பெற்றார் நடிகர் அஜித் குமார். கிரிக்கெட் வீரர் அஸ்வின், பிரபல சமையல் கலைஞர் செஃப் தாமு, தினமலர் இணை நிர்வாக ஆசிரியர் லட்சுமிபதி உள்ளிட்டோரும் பத்ம விருதுகள் பெற்றனர். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம். 4வது வழித்தடத்தில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை. ஆந்திராவில் இருந்து காலியான ராஜ்யசபா இடத்திற்கு வெங்கட சத்யநாராயணா என்பவர் போட்டியிடுவார். ஆந்திராவிலிருந்து அண்ணாமலை போட்டியிடுவார் என பேசப்பட்ட நிலையில் வேட்பாளரை அறிவித்த பாஜக.
மே 2ஆம் தேதி சென்னை வருகிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அதிமுக பாஜக இடையே கூட்டணி உருவான நிலையில் தமிழகம் வருகிறார். குடியிருப்பில் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து கேரளாவைச் சேர்ந்த ராப் இசை பாடகர் வேடன் உட்பட 8 பேர் கைது. மருத்துவ பரிசோதனைக்கு ராப் பாடகர் வேடனை போலீசார் கொண்டு சென்றபோது கூட்டம் திரண்டதால் தள்ளுமுள்ளு. கர்நாடகாவைச் சேர்ந்த 96 வயதான பொம்மலாட்ட கலைஞருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிப்பு. வயது மூப்பு காரணமாக நடந்து செல்ல முடியாதவருக்கு மேடையில் இருந்து இறங்கி வந்து விருது வழங்கிய குடியரசுத் தலைவர். இலங்கையின் நுவரெலியாவில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. தாழ்வான பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி. பல இடங்களில் போக்குவரத்து பாதிப்பு. போப்பாண்டவர் தேர்தல் தொடர்பான தேதியை தீர்மானிக்க முடிவு. 80 வயதுக்கு உட்பட்ட கத்தோலிக்க கார்டினல்கள் கூடி முக்கிய ஆலோசனை. தமிழ்நாட்டில் மே மாதம் 2ஆம் தேதி வரையில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். அதிக வெப்பநிலையும் ஈரப்பதமும் நிலவும் சமயங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு சாரல் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 99 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. 2 நாள் தொடர் சரிவுக்கு பின் இந்திய பங்குச்சந்தைகளில் வர்த்தகம் ஏற்றத்துடன் நிறைவு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் மீண்டும் 80,000 புள்ளிகளை தாண்டியது.